டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் நம்ம அகாடமியில் கொடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது நிறையவே பார்த்தோன்னா நம்ம அகாடமியில் சேலான ஒரு புக்கு. ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாங்கணும், இதை வாங்கினாலே பாஸ் பண்ணிட முடியுமா, இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு இன்னும் தெரியல ஆக்சுவலாக. ஸோ வாங்கினவங்க ஓகே ஓரளவுக்கு இது ஏன் நம்ம வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு வாங்கினாங்களா, இல்லை இந்த புக்கு நம்மளுக்கு தேவைப்படுமோ படாதோ அப்படின்னு நினச்சி வாங்கினீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் உங்களுக்கு ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கணும், இருந்துச்சுன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த வருஷத்துடைய கொஷின் பேப்பர் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது 2023, அதுக்கப்புறம் 2025. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, 2023ல ஒரு கொஷின், 2025ல ஒரு கொஷின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. 2025ல மட்டும்தான் ஒன் செட் ஆஃப் கொஷின் பேப்பர். ஓகேவா? இது நம்மளுக்கு டெட் எக்ஸாம் ஆஃப்லைன்ல நடந்தது. இது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸாம் ஒரு ஸ்கூலில் நம்மளுக்கு எதனா ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, நம்ம கையிலே கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் தான். பட் 2023 பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு நடந்தது சிபிடி. சிபிடினா என்ன? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த டெட் எக்ஸாமை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2023ல எழுதினவங்க எல்லாருமே கம்ப்யூட்டரில் தான் இந்த எக்ஸாமை எழுதுனாங்க. அவங்களுக்கு டைரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, உங்கள் கையில் கொஷின் பேப்பர் தந்திருக்க மாட்டாங்க. அப்போது இந்த சிபிடியில் மொத்தம் எத்தனை நாள் நடந்தது அப்படின்னா, மொத்தம் 12 நாள் நடந்தது ஆக்சுவலாக எக்ஸாம். 12 நாள் அப்படின்னும் போது காலையில் ஒரு செஷன், அப்புறம் மதியம் ஒரு செஷன். அப்போ காலையில் மதியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இதிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ 12 நாளைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 24 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஆர்பி போர்டில் 2023ல நடந்த டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா மொத்தம் இத்தனை செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக நடந்தது. ஏன் இவ்வளோ எக்ஸாமு, ஏன் இவ்வளோ செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரே நாளில் நடக்கும்போது இது ஆஃப்லைன் அப்படின்னா ஈஸி. ஆஃப்லைன் அப்படின்னும் போது ஒரு ஸ்கூலில் நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்து வச்சுருவாங்க. பட் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதால மொத்தம் 24 பேட்சாக இந்த எக்ஸாம் நடக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஒரு புக்ஸாக நான் இதை நான் ரெடி பண்ணது ஆக்சுவலாக. இந்த டெட் எக்ஸாமுக்கு தமிழ் சப்ஜெக்டில் அப்போது இதில் எத்தனை கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னா, 24 செட்டு கொஷின் பேப்பர் 2023ல நடந்ததும், அடுத்தது 2025ல் நடந்த ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 செட் ஆஃப் கொஷின் பேப்பர். ஸோ 25 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் ஒரு புக்கில் இருக்கும் தமிழில். அப்போது ஒவ்வொரு செட்லேயும் 30 கொஷின்ஸ். ஸோ 25 × 30 நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் எங்கேயுமே போய் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு டெஸ்ட் பேட்சை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த புக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டு கிடைக்கும். டெட் எக்ஸாமில் எப்படி நாம் படிக்கணும், என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, எது எதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது, இது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு புக்கு பார்த்தோன்னா இதுதான். நான் அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தமிழுக்கு ஒரு புக்கும், ஸோ தமிழுக்கு ஒரு புக்கு, இங்கிலீஷ்க்கு ஒன்று, சைக்காலஜிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் உங்கள் மேஜர் சோஷியல் சயின்ஸாக இருந்தால் அதுக்கு ஒரு புக்கு வந்துடும்.
இல்லை நான் சோஷியல் சயின்ஸ் இல்லை நான் வந்து மேக்ஸ் மேஜர் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு புக் வந்துடும். நான் மேக்ஸுக்கு நான் சொல்யூஷன் நான் போடலை, ஓகேவா? ஸோ அது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சொல்யூஷன் போட்டிருப்பீங்களான்ட்டு. ஸோ சொல்யூஷன் போடலை. ஸோ கொஷினோடைய கீ ஆன்சர் ஒன்றா பின்னாடி அட்டாச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து டெட் எக்ஸாம் கொஷின் பேங்க் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் 4 புக்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 4 புக்கில் இருந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சூப்பரான ஒரு புக்கு இது ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இந்த செட் ஆஃப் புக்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணும் அப்படின்னா நீங்களுமே இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்ட கொஷின், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டா நான் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல இருந்து டைரக்டா ஒரு கொஷின்ஸ் அப்படியே வராது, பட் ஒரு சில கொஷின்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 25 செட்டப் கொஷின் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த 25 செட்டப் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு 15 கொஷின் கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு ஓவராலாக வந்து பார்த்தோன்னா 30க்கு 30 எடுக்க முடியலனாலும் ஒரு 15 மார்க் நம்ம எடுக்கலாம். பட் மீதி இருக்கிற 15 மார்க்குக்கு என்னென்ன டாபிக்ஸ்லேருந்துலாம் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஸ்கூல் புக்கில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு தேடி கண்டுபிடிச்சி நம்ம படித்தோம்னா நாம் எடுக்கலாம் மார்க்கு. அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். நான் டைரெக்டாக இதை மட்டுமே நான் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு வச்சுட்டு இருக்கிறதே வேஸ்ட் ஆக்சுவலாக. இந்த புக்கு வந்து எதுக்காக நான் வந்து மெயினாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று ப்ராக்டிஸ் ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் எங்கேயும் ஒரு டெஸ்ட் பேட்ச்ன்றதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை உங்கள் கையில் வச்சுருந்தாலே டெஸ்ட் பேட்ச் கையில் இருந்த மாதிரி. அடுத்தது என்னென்ன மாதிரியான கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு மாடல். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் கைடன்ஸே கொடுத்துரும். உங்களுக்கு யாருமே தேவையில்லை. இந்த டெட் எக்ஸாமை இந்த உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் போனாலும் படிச்சுக்கிறதுக்கோ, இல்லை என்கிட்ட நீங்கள் வந்து என்னுடைய கோச்சிங் கிளாஸில் கூட நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை கையில் வச்சுக்கோங்க நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு தமிழில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது 30க்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30க்கு என்னால் வந்து ஒரு 10 மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா நம்ம 20 மார்க் லாஸ் பண்ணுறோம். அப்போ 20 மார்க் லாஸ் பண்ணால் டெட் எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா? அப்போ முடியாது. அப்படின்னா மீதி இருக்கிற 20 கொஷின்ஸு என்னென்ன கொஷின்ஸுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலை? அப்போ அந்த கொஷினை ஏன் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா புக்கில் நம்ம படிக்காத பேஜாக இருக்கா? அது எங்கே இருக்குது? ஸோ தேடல். அந்த தேடலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிற 30க்கு 30 உங்களால் எடுக்க முடியும். இது நாட் ஒன்லி ஃபார் தமிழ், அது இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும். சோஷியலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 மார்க் ஆக்சுவலாக. ஸோ சோஷியல் 60 மார்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலுக்கு பக்காவாக யூஸ் பண்ணணும். 60 கொஷின்ஸ் இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க? நிறைய பேருக்கு வந்து சோஷியல் எப்படி படிக்குதுன்னு தெரில இல்லையா? ஸோ இதில் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்குறாங்க? ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து சாப்டரில் கேட்குறாங்க? சிவிக்ஸில் எவ்வளோ கேட்குறாங்க? எக்கனாமிக்ஸில் எவ்வளோ கேட்குறாங்க? ஜாகிரஃபியில் எவ்வளோ கேட்குறாங்க? இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவே நம்மளுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வட்டம் வச்சு நான் இப்போ சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 4 புக்கை ஒரு ஸ்டூடெண்ட் கையில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு அஷூரன்ஸ் 50 மார்க் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக 50 மார்க் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். சப்போஸ் இந்த கொஷின் பேப்பரோட சேர்த்து நீங்கள் புக்கையும் 6 to 10th நீங்கள் வித் அனாலிசிஸோட பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 90+ நான் வந்து கேரண்டியாக நான் கொடுக்குறேன். 90+ மார்க் வந்து இந்த 4 புக்கை நீங்கள் வச்சு நீங்கள் 6 to 10th கவர் பண்ணி நீங்கள் படிக்கும்போது எடுக்கலைன்னா அதுக்கு நானே வந்து என்ன பண்ணுறேன், கேரண்டி எடுத்துக்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான புக்கு. ஈவன் இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
நிறைய புக்ஸை வந்து பார்த்தோன்னா கேண்டிடேட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வந்து பார்த்தோன்னா இந்த 2025ல் நிறைய பேர் இந்த டெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க நிறைய பேர். ஸோ நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்த ஒரு புக்கு. இந்த டெட் எக்ஸாம் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிறதுக்கும் இந்த டெட் எக்ஸாமுடைய மார்க்கை நீங்கள் நல்லா கெயின் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை உயர்த்திக்கிறதுக்கும் இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னுடைய நம்பரை நான் இங்கே தரேன். ஸோ இதனுடைய ப்ரைஸுமே நான் இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1500 நம்ம போட்டிருக்கோம். இந்த 4 புக்கோடைய ப்ரைஸ். ஸோ 1500 நம்ம போட்டிருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருங்க இந்த புக்கு. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து புக்கு வாங்கினவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த புக்கு தான் எனக்கு வேணும். ஸோ 1500 பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த புக்கு வேணும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி காமன். பட் இதில் வந்து மேக்ஸ் வேணுமா, சோஷியல் சயின்ஸ் வேணுமா, இதை மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியத்தில் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. பட் சோஷியல் சயின்ஸில் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் நான் ரெடி பண்ணலை. ஸோ தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஃபுல் செட் ஆர்டர் பண்ணுங்கள். பட் மேக்ஸ் மேஜருக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எதில் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த புக்கு உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கு வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த நம்பருக்கு இந்த பேமெண்ட்டை பண்ணுங்கள். இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸுக்கு கொடுங்க. அட்ரஸை கொடுத்துட்டு இதில் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு வித்தின் 2-3 டேஸ், அதுக்கு மேலே போகாது. ஜஸ்ட்டு 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள், அவ்வளோதான். அதிகபட்சம் 3 நாள், அதுக்கு மேலே வந்து போகாது. அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கைக்கு வர வச்சு தரேன் கொரியர் மூலிமா. ஸோ வேறு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா சேம் இதே நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டவுட்டை கொடுங்க. ஸோ 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. மற்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.